நல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் வைத்தியம் பண்ணிக்க முடியல. இதெல்லாம் இருந்தா தானே எங்க வீட்டு பிள்ளை. இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்தா தானே எங்க வீட்டு பிள்ளைன்னு ஓட்டு கேட்க முடியும். இவங்க வந்தாங்க, நல்ல மருத்துவமனை கட்டி கொடுத்தாங்க, பெரியவர்களுக்கு நல்ல மருத்துவ மருந்துகள் கிடைக்குது, ஏரியாவுக்கு எல்லா பகுதிகளிலும் மருத்துவ வசதிகள் கிடைக்குது, ஊசி மருந்து மருந்து மாத்திரை கிடைக்குது, இப்படிங்கிறதெல்லாம் இருக்கணுமா இல்லையா? இதே டெல்லியில செஞ்சாரு. எங்க பார்த்தாலும் மருத்துவமனைகளை உருவாக்குனாரு. வீதிக்கு ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு ஒரு மருந்தா கிளினிக் சொல்லி மருத்துவமனையை உருவாக்குனாரு. எல்லா பெரியவர்களுக்கும் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் பணக்காரர்கள் இருந்து ஏழைகளே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினாரு. அதே போல அது மட்டும் பத்தாது, ஒரு நாடுன்னா அரசாங்கம்னா படிப்பை கொடுக்கணும், இலவசமா கொடுக்கணும். படிப்பை கொடுத்தாரு. பெரிய பெரிய பள்ளிக்கூடங்கள், தனியார் பள்ளிக்கூடங்களை விட சிறப்பான பள்ளிக்கூடங்கள் எல்லாம் கட்டினாரு. பிள்ளைங்க சந்தோஷமா வரணும்னு சொல்லி காலையில வர்ற பிள்ளைங்களுக்கு ஹாப்பினஸ் கிளாஸஸ் வச்சாரு, சந்தோஷ வகுப்புகள்னு வச்சாரு. அதோட இல்லைங்க, உள்ள ஸ்விம்மிங் பூல், ஐபிஎல் கிரவுண்ட் டிவியில பாக்குறீங்களா, கிரிக்கெட் கிரவுண்ட், அதே மாதிரி கிரிக்கெட் கிரவுண்ட். அமைச்சர்களே போய் உட்கார்ந்து அங்க பள்ளிக்கூடங்களை வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்தந்த பகுதி எம்எல்ஏக்களே அங்கேயே போய் இருக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி முழுமையா உருவாக்கி தரமான பள்ளிக்கூடத்தையும் அப்பல்லோ மருத்துவமனை சிறப்பான அரசு மருத்துவமனைகள்லாம் உருவாக்கி கொடுத்தாங்க.